எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய சட்னி தாங்க. டைம் ஆயிருச்சு ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு. டக்குன்னு ரெடி பண்ணுங்க. புதினா இருந்துச்சுன்னா உடனே ரெடி பண்ணிறலாம். ஒரு தோசை, இட்லி ஏதோ ஒண்ணு ஊத்தி குடுத்து சாப்பிட விட்டு அனுப்பிச்சு விட்டுறலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். வெங்காயம் உரிக்கணும், தக்காளி கட் பண்ணணும். இந்த வேலையே இல்லங்க. என் பையனுக்கு ஸ்கூல் விட்டு வரவும் செஞ்சு குடுத்தேன். தம்பிக்கு செஞ்சு குடுத்துட்டு, நானும் அப்படியே அடுப்படி முன்னாடியே பசி எடுக்கவும் சாப்பிட்றேன் பாருங்க. இப்படி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அருமையாக இருந்துச்சு. இந்த தோசை பார்த்தீங்கன்னா, அந்த சத்து மாவு, இந்த தோசை மாவு ஆட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது கூட கலந்து தோசை ஊற்றினேன். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. புதினாவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சு கொடுங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 3 ஸ்பூனு ஊற்றிக்கிறலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். இது எல்லாமே வதக்கிறதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூனு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாங்க. புதினா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்றனால அதிகப்படியான நமக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்தி வயிற்றில் நாள்பட்ட கழிவுகள் இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குங்க. வாய்ப்புண்ணும் குடல் புண்ணும் இது எல்லாமே சரி செய்யக்கூடியது. நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கிறலாம் தனியாக எண்ணெயிலேயும். இப்போ பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். பெருங்காயம், பூண்டு ஒரு 2 பல், இஞ்சி ஒரு கொஞ்சமாக ஒரு துண்டு, பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கிறலாம். அதையும் எண்ணெயிலேயும் நல்லா வதக்கிடலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறலாம் வதங்கவும். நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயம் சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், செரிமானமாகவும், வாய் தொல்லை இது இருந்தாலும் சரியாகும். இப்போ புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறலாங்க. புதினா வதக்கிட்டு இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அதையும் சேர்த்து 2ம் சேர்ந்து செய்யும்போது நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. நம்ம புளி தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வதங்கிருச்சுங்க. ரொம்ப நல்லா வதக்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அந்த சுருண்டு வந்தாலே போதும். அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்பு சுவைக்கு அந்த புளி தான் சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காய் கொஞ்சமாக ஒரு சில்லு கணக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சட்னி அளவாக தானே நம்ம வைக்க போகிறோம். அது துருவி வச்சது. அதையும் லேசாக வதக்கிட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாங்க. நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சாச்சு. இப்போது நம்ம தாளிச்சிக்கிறலாம். புதினா சட்னி அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூனை ஊற்றி கடுகு மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கேன். நீங்கள் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சாச்சு. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.